நமஸ்கார உறவுகளே, நான் ராஜி, உங்கள் தம்புராஜி. இன்னைக்கு இந்த மழை காலத்தில் சூப்பு வித் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தரேன். வாங்க. பூண்டு 2 இதை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கோங்க. இது பட்டை எடுத்துக்கோங்க. கிராம்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மராட்டி மொக்கு எடுத்துக்கோங்க. மொட்டு எடுத்துக்கோங்க. 2 ஸ்டார் பூவு, 1 தக்காளி, 2 ஸ்பூனு ஜீரகம், 2 ஸ்பூனு மிளகு, ஒரு 2 ஸ்பூனு மஞ்சள் பொடி, 1 வெங்காயம், கொஞ்சமாக புதினா. இதை வச்சு உங்களுக்கு சூப்பு எப்படி எடுக்குதுன்னு உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன். அரைக்கக்கூடாது. இதில் இடித்து போட்டால் தான் நம்மளுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். இதில் பாருங்கள், இதில் இஞ்சி, பூண்டு நச்சு செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் மிளகு, ஜீரகம், லவங்கம், பட்டை இதையும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஓகேயா? ஓகேயா? ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா,
அருமையான சூப் ரெடி. இந்த பனிக்காலத்துக்கு ரொம்ப இதமாக இருக்கும், ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அந்த கால்லலாம் அடிபட்டு போனு கிராக்கு, எலும்பு சிதைவு இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சூப் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரம் கால்லாம் நல்ல சீக்கிரம் எழுந்து நடந்துருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான சூப்பு. உங்களுக்கு இந்த சூப்பில் வந்து காரம் வேணும், கொஞ்சம் தொண்டை கரகரப்பு இருக்கிறவங்கெல்லாம் 1 ஸ்பூனு பெப்பர் பவுடர் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். சாப்பிட்டா மட்டும் போதாது, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குறைகளெல்லாம் நீங்கள் சுட்டி காட்டினா தான் நான் இன்னும் இதை விட அருமையான வீடியோலாம் போடுறதுக்கு யூஸ் ஆகும். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம நட்புகள் உறவுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குமா மகளே? சூப்பரா இருக்கா? உனக்கு வேணுமாடா? போடா. சூப்பர். இந்த சூப்பு முக்கியமா என்னுடைய மகளுக்கு வந்து காலில் போன் ஃப்ராக்சர் ஆனதுனால எங்கள் வீட்டு பெரியவங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா கால் சீக்கிரம் கூடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காகவே நான் மகளுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்குன்னு மாத்திரம் இல்லை, மற்ற எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அது இந்த கிளைமேட்டுக்கு சூப்பு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. பாருங்கள், இப்போ சூப்பு எடுத்து நம்ம குடிச்சாச்சு. இப்போ சூப் எடுத்ததுக்கப்புறம் குழம்பு எப்படி பண்ணலாம். நிறைய வீட்டில் குழம்புகள்லாம் பண்ணியிருப்பாங்க, மட்டன் குழம்புலாம் எல்லார் வீட்லேயும் பண்ணுவாங்க. பட் நான் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக, கொஞ்சம் ஆரோக்கியத்துக்காக சில ஐட்டங்கள்லாம் சேர்த்து பண்ணுறேன். இதெல்லாம் பண்ணி சாப்பிடுங்க. அது என்னென்ன சேர்த்துருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். 1 டமோட்டா, 1 வெங்காயம் இதில் நல்லா வெட்டி போடாமல் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு புதினாவை அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், இது வந்து வறுத்து மட்டனுக்கு தேவையான பொடியை வறுத்து வீட்டிலே அரைச்சி வச்ச பொடி. கடைகளில் வாங்கலை, நம்ம வீட்டிலே நம்ம பண்ணது. அதுவும் வறுத்து அரைச்சி வச்சது. அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன் பாருங்கள். 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது நம்ம வீட்டுக்கு தினமும் யூஸ் பண்ணக்கூடியது கொத்தமல்லி, வத்தல், தேவையான மசாலா பொடிகளுக்கு தேவையானது என்னென்ன தேவையோ அது எல்லாம் அரைச்சி வச்சுருக்கு. அதில் ஒரு 2 ஸ்பூனு எடுத்துக்கிட்டேன். 2 ஸ்பூனு. இப்போ இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அந்த மட்டனோட இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம்.
வச்சுருக்கேன். பாருங்க, மட்டன் சார் ரெடியாக இருக்குது. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் சமையல் பண்ணி குடும்பத்தோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.